நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் ஹெல்த் செக்அப். ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல், வெஸ்டர்னைசேஷன், அதனால ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறதுனால நம்மளுக்கு சின்ன வயசுலேயே நிறைய வியாதிகள் வருது. சுகரு, ப்ரெஷரு, அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி. இது நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இதை எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட உடல்நிலையெல்லாம் சரியாக இருக்கா, உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம மேரேஜ் அந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல வேறு ஏதாவது வியாதி இருக்கான்னு பார்க்கறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அதிகரிச்சுட்டே போகுது. முக்கியமாக இந்தியாலையுமே இது அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், உணவு பழக்கங்கள் அதெல்லாம் மாற்றம்னால இந்த மாதிரி ஆகுது. இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டா மேரேஜை நம்ம மேரேஜ் பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் செக்அப் பண்ணுவோம் ப்ரீ மேரிட்டல் செக்அப்லன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பண்ணலாம் எல்லா மாஸ்டர் செக்அப்பில் பண்ணுற டெஸ்ட்டு. ஸோ சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வயிறுக்கு ஸ்கேனு, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட டெஸ்ட். ஸோ விந்தணுக்கள் உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா, விரையில் உற்பத்தி நல்லா இருக்கா, விரையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ டாக்டர் அதையுமே பார்ப்பாங்க. ஸோ நம்ம உறுப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம அவங்ககிட்ட சொல்லி அதை சீக்கிரமாகவே சரிப்படுத்திடலாம். ஃபர்டிலிட்டி முன்னாடியே இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்புத்தன்மை பிரச்சனை, இல்லை விந்து உற்பத்தி கம்மியாக இருக்குது, ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் இப்போ ப்ரீ மேரிட்டல் ஹெல்த் செக்அப் நம்ம கம்பல்சரியாக பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.